கர்த்தருடைய அனுதின தியானத்திற்காக இந்த நாளின் தலைப்பாக டோன்ட் லீவ், விடாது பிடித்துக்கொள். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நாம் எவ்வளவு பற்றி கொள்கிறோம், இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியமான காரியம். நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய சுகம், நம்முடைய சந்ததியினுடைய பெருக்கம், சகலத்திற்கும் ஒன்று எது என்று பார்க்கும்போது கர்த்தரை விடாமல் பற்றி கொள்ளுதல். நாம் அவரை பற்றி கொள்ளும்போது, உறுதியாய் பற்றி கொள்ளும்போது, அவரில் நாட்டப்பட்டிருக்கும் போது, அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், நம்முடைய சந்ததியின் வாழ்க்கை பெருக்கத்தையும் உயர்வையும் காண அது முடியும். ஆதாரமான வசனத்தை நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது. அங்கே தூதன் சொல்லுகிறான், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றான். அதற்கு அவன் யாக்கோபு, அவன் என்பது யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடேன். ஒரு யுத்தம் அங்கே நடக்கிறது. யாப்போக்கு நதிக்கரையிலே அந்த யாக்கோபு எத்தன் அங்கே கல் வைத்து தூங்கி கொண்டிருக்கும் போது நடக்கும்படியான யுத்தம்தான். அவன் காண்கிற கனவு, தலை கல்லில் மாட்டிருந்து வானத்துக்கு ஒரு ஏணி தூதர் ஏறுகிறதும் இறங்குகிறதும். அந்த காரியத்திலே அங்கே ஒரு தூதன் வருகிறான். அங்கே தூதன் வந்து அவனோடு கூட யாக்கோபு ஒரு ஆசீர்வாதம், தேவனுடைய நாமத்துக்கு அங்கே வெற்றியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த தூதனோடு கூட ஒரு யுத்தத்தை செய்கிறான். அதை 25ஆம் வசனம் பார்க்கும்போது, அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனாலே அவருடைய போராடுங்கள், யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. இங்கே ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ளத்தக்கதான் யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான் அவன் அந்த தூதனோடு மேற்கொள்ள அவனோடு யுத்தம் செய்கிறான். தூதன் தொடை தொண்டை தொட்டதினாலே அந்த வல்லமையின் கிரியை அவன் அடைந்தான். அவன் இரு பரிவாரமாக போகும்போது வெறும் கையாய் போனவன் திரும்பி வரும்போது இரு கையாய் இரு பரிவாரமாக வந்தான். வெற்றியை அடைந்தான். வெற்றியை பெற யுத்தம் செய்ய பிசாசுக்கு எதிர்த்து நிற்க தேவனோடு கூட நாம் போராடி சத்துருவை மேற்கொண்டு ஜெயம் பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.